சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்குதான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். கேட்டியா நீ? அவகிட்ட வெளிப்படையா பேசிட்டு எதா இருந்தாலும் செய்ய, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, விடிஞ்சா கல்யாணம். ஆளு எங்க போனானே தெரியும். கத்தி பேசணும்னா நானும் கத்தி பேசுவேன். ஓகேவா? அதான் சொல்யூஷனா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ்? எல்லாத்துக்கும் ஏன் மேல பழைய தூக்கி போட்டா? ஆமா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. லிசன், நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க பையன் பண்ண வேலையெல்லாம். என் வருங்கால மாமனார், என் வருங்கால பொண்டாட்டி, என்னத்துக்கு? அதெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தோம். அதெல்லாம் நானாவா சொன்னேன்? இப்ப எங்கேயோ காணாம போயிட்டாலும் அதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? நிஜமாவே சூர்யா ஓடி போயிட்டானா? ஆமாக்கா, அவன் அவ்வளோ ஃபாஸ்டா எதுக்கு கல்யாணத்துக்கு ரெடி ஆனான்னு இப்பதானே புரியுது. கல்யாண மண்டபத்துல வச்சு அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு முடிவே பண்ணிட்டான் போல இருக்கு. இப்ப பாரு, கடைசியில நமக்கு எந்த வேலையும் இல்லாம அவனே கல்யாணத்தை நிறுத்த போறான். அது வரைக்கும் நாமளும் தேடுற மாதிரி அப்படியே சீனை போடுவோம். என்னம்மா இது? சின்னவர மண்டபத்திலே காணாங்கிறாங்க. என்கிட்ட போனை கொடுத்துட்டு அவரு ரூமுக்கு தான்ப்பா போனாரு. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு சின்னவரை காணாம போனா என்னமா அர்த்தம்? ஆமா, அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்பா விடுப்பா, எனக்கு யார்கிட்டயும் எதுவும் கேட்கவே பயமா இருக்கு. ஆமா, இத யார்கிட்ட போய் கேக்குறது? நம்ம மனசை விட்டு நினைச்சதை கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள்கிட்ட தான். எப்பா கருப்பா, எங்க சின்ன முதலாளிக்கு ரொம்ப நாளா போராடி இப்பத்தான் இந்த கல்யாணம் கூடி வந்திருக்கு. அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதியா. அவர் எப்படியாவது திரும்ப மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறியா? மாப்ள, மேல பார்ட்டி நடக்குது. அங்க சூர்யா இருக்கானு தெளிவா பாத்தீங்க? பாத்துட்டேன் மாப்ள. சாரி மாமா. பாத்தீங்களா என்ன லட்சணம்னு? இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு கல்யாணம் இல்ல, வேற எதையுமே நடத்த முடியாது. எல்லாம் என் தலையெழுத்து. மேல வந்து பாருங்க, தலையடி. நைஸ், அங்க போய் நின்றுவோம். மாதவி, அது ஒண்ணும் இல்ல, லேசா ஒரு கட்டிங் தான் போட்டேன். அதுக்கு போது ஏறிடுச்சுமா. போலீஸ் இருக்கு போல இருக்கு. மேல ரெண்டு பக்கம் மாட்டிட்டு நான் படுற பாடு. எங்க இந்த சூர்யா? இவங்களை காவலுக்கு தானே வச்சிருந்தோம். இவங்க எப்படி கிடக்குறாங்க? யாரு இவனுங்க? சூர்யாவை பாத்துக்கிறதுக்கு பாடி கார்ட்ஸா? நல்லா சொன்ன. என்ன இந்த சரக்கு விட்டு விட்டு ஏறுது? என்னமா பாத்தீங்களா? எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும். பாருங்க, வாயை திறந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கூடவே தானே இருந்தீங்க. அவ பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிருக்கா. பார்க்காம விட்டுட்டு இப்ப வந்து ஏங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? நிலைமை புரியாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு வாய் மூடிட்டு சும்மா இருங்க. நல்ல வேளை இந்த நேரத்துல சம்பந்தி நம்ம கூட இல்ல. அவர் மட்டும் இங்க இருந்து இவங்க இப்படி பண்றது தெரிஞ்சிருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். சுந்தரவல்லி, நான் திரும்பவும் சொல்றேன், சூர்யா ஒருவேளை அங்க வந்தானா பேசினான்னு சம்பந்திகிட்ட கேட்டு பாப்போம். என்னங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு போய் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன